ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா 2.25 ஏக்கர் ஆர்சி பில்டிங் வீட்டோட. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடு தெரியும், சைடில் இந்த வாய்க்கால் தெரியும். இந்த ஆர்சி பில்டிங் வீட்டோடு இருக்கிற ஒரு 2.25 ஏக்கர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோட டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்து வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சமான ப்ராப்பர்ட்டியாக கூட இருக்கலாம். அதே மாதிரி இடம் ஏதாச்சும் விற்கணும் இல்லை வாங்கணுன்னாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணுங்கள். வாங்க நம்ம இந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். இது வந்து டோட்டல் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 2.25 ஏக்கர். இந்த 2.25 ஏக்கரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 2 பிஹெச்கே ஆர்சி பில்டிங்கோட நமக்கு வீடு வந்துடும். அதே மாதிரி லேபர்ஸ் தங்குறதுக்கும் ஒரு ஷெட்டு வந்துடும். அதே மாதிரி கோழி வளர்த்துற மாதிரி இருந்தாலும் கோழிக்கு பாருங்க, கோழிக்கூடு அந்த மாதிரி இதுவும் இவங்க வந்து வச்சுருக்காங்க. எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்துடும். மாடு கன்று வளர்த்துற மாதிரி இருந்தாலும் இதில் நீங்கள் தாராளமாக வளர்த்திக்கலாம். ரெண்டாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி தார் ரோடு பேஸு உங்களுக்கு லாஸ்ட்டாக காட்டுறேன். தார் ரோடு பேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100லேருந்து ஒரு 250 அடி பக்கம் தார் ரோடு பேஸ் வரும். உங்களுக்கு ஃபுல்லாக தார் ரோடு பேஸு ஊருக்கு பக்கமாகவே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஊரடி காடு. நாளைக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் சைட்டுக்கு சேல் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட தாராளமாக இது ஃப்யூச்சரில் சைட்டுக்கும் போகும். அப்போ சைட் பூமி அப்படிங்கும்போது இப்போ இருக்கிற மார்க்கெட் ரேட்டை விட ட்ரிபிள் மடங்கு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ரீசேல் வேல்யூவும் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி. அப்புறம் ஆஸ் யூஷுவல் நீங்கள் தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஏன்னா இது பொள்ளாச்சியிலேருந்து வெஸ்டர்ன் சைடு மேற்கு சைடு இருக்கிறதுனால தண்ணிக்கு பிரச்சனை இல்லை. கிணத்துல தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. அது இல்லாமல் இதில் ஒரு போரு, ஃப்ரீ இபி சர்வீஸு, அப்புறம் நமக்கு ஆர்சி பில்டிங் வந்துடுது, ரோடு பேஸ் வந்துடுது, ஃபுல்லாக ட்ரிப் போட்டிருக்காங்க. ஏக்கருக்கு 70 தென்னை மரம் போட்டிருக்காங்க உங்களுக்கு. அப்புறம் அதே மாதிரி செம்மண் பூமி நம்ம வாங்கினா ஃபென்ஸ் போட்டு கேட்டு வச்சோம்னா தார் ரோட்லேருந்து நேராக உள்ளே வந்துக்கலாம். உங்களுக்கு பாருங்கள் நார்மலாக இப்போது தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு உரம்பெறி கிடக்குதுன்னு. இது உரம்புன்னு சொல்ல முடியாது, இப்போ தான் தண்ணி பாய்ச்சிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு காடு க்ளீனாக இருக்குதுன்னு பாருங்கள். டாக்குமெண்ட் வைஸ் வந்து பார்க்கும்போது நமக்கு டாக்குமெண்ட்டில் இதில் ஒரே ஒரு கையெழுத்து தான். ஸோ அப்படி இருக்கும்போது அதுவும் நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்கிறத விட ஒரே ஒரு கையெழுத்து. அதனால் டாக்குமெண்ட் கிளியராக இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஊரடி காடு, ஊருக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால சேஃப் அண்ட் செக்யூரு. அதனால் நீங்கள் வந்தாலுமே வீட்டில் தாராளமாக தங்கலாம். இல்லை நம்ம வேலைக்கு ஒரு ஆள் போட்டாலுமே நம்ம வீட்டுக்குள்ளே யாரும் வரமாட்டாங்க. நம்ம அந்த லேபருக்கு தனியாக ஒரு ஷெட் இருக்குது. அதே மாதிரி மரமும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் அளவு வைஸ் மரம். கிலோமீட்டர் அப்படின்னு வந்து பார்க்கும்போது பொள்ளாச்சியிலேருந்து உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 18 கிலோமீட்டர், அதாவது உங்களுக்கு ஒரு 15 to 20 கிலோமீட்டருக்கு உள்ளே தான் வருமே தவிர அதுக்கு மேலே போகாது. பாருங்கள் உங்களுக்கு இதுதான் இந்த ரோடு பேஸு. இந்த அளவுக்கு நமக்கு தார் ரோடு பேஸ் வருது. அதாவது உங்களுக்கு காடு வந்து இப்படி ஸ்கொயராக அப்படி வந்துடுது, செவ்வக மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்படி நமக்கு இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு இந்த தார் ரோடு பேஸ் வந்துடுது. ரேட் வைஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏக்கர் வந்து 1 கோடி ரூபா கேட்குறாங்க. உடனடி கிரயமாக இருந்தால் அனுசரித்து கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இன்னொன்று இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஏபியும் வருங்க. பிஏபியும் இதுக்கு வந்து வரும். ஸோ வந்து இதில் வந்து பிஏபி வாய்க்கால் தண்ணியும் வரும், கிணறு, போரு, ஃப்ரீ இபி, தார் ரோடு பேஸு, ஆர்சி பில்டிங்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு 70 தென்னை மரம் எல்லாமே நாட்டு மரம். இன்னொன்று ஊரடி காடு, சைட் பர்பஸ்க்காகும். நாளைக்கு ஃப்யூச்சரில் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு இதே சைட் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் ரீசேல் வேல்யூ இருக்கிற ப்ராப்பர்ட்டியாகவும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக நம்ம பேசி முடிக்கலாம். அதே சமயம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்கு பிரச்சனை இல்லாத ஏரியா, அதுதான் இதில் வந்து ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா இது பொள்ளாச்சிலேருந்து வெஸ்டர்ன் சைடு அப்படிங்கும்போது உங்களுக்கு இது வந்து கேரளா மலையும் கிடைக்கும், தமிழ்நாட்டு மலையும் கிடைக்கும். இன்னொன்று இது லிமிட் வந்து பார்த்திங்கன்னா ஆனமலை ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் லிமிட்டில் தான் வருது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து அதாவது உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆனமலை வழியாக தான் நம்ம இதுக்கு போகிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ அப்படி இருக்குது. இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, உங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ராப்பர்ட்டியாக இருக்குது, வீட்டோட பாருங்கள் இதுதான் வீடு, இப்படி வீட்டோட பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தாராளமாக கால் பண்ணுங்கள். நம்ம நல்லபடியாக பேசி முடிச்சு கொடுக்கலாம். தேங்க்யூ.